அன்னை மீனாட்சி அருள்பாலிக்கக்கூடிய ஆன்மீக தலமாக இருக்கிறது மதுரை எம்பதி. சங்கம் வளர்த்த மதுரை, இறையனாரும் முருகன்வேலும் இருந்து சங்கம் வளர்த்திருக்கக்கூடிய இந்த மதுரை எம்பதி ஆன்மீக திருத்தமாக அன்னை மீனாட்சியினுடைய அருள்பாலிக்கும் தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு, மதுரைக்கு கூட நீங்கள் மெட்ரோ ரயிலை தருவதற்கு மறுக்கிறீர்களே. நான் கேட்க விரும்புகிறேன், உங்களோடு இன்றைக்கு இணக்கமாக கூட்டணியில் இருக்கிறாரே மதுரையிலிருந்து அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் சினங்கொள்ள மாட்டாரா? இதோ இருக்கிறாரே நம்முடைய உதயகுமார் அவர்கள், இதை கேட்டவர் உதயகுமார் மனம் உடைந்து போக மாட்டாரா? அல்லது அங்கே இருக்கிறார் இன்னைக்கு வரவில்லை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள். ராஜன் செல்லப்பாவை பார்த்து மதுரை மக்கள், செல்லப்பா அவர்களே இதை கொஞ்சம் சொல்லப்பா என்று அவரை பார்த்து யாரும் கேட்க மாட்டார்களா? ஆக அவர்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களோடு வந்திருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய மதுரை மாநகரத்திற்காவது உங்களுடைய கடைக்கண் பார்வை திரும்பி இருக்கிறது என்று சொன்னால், அது அங்கேயற்கண்ணியினுடைய பார்வையே அதற்கு போதும். ஆளக்கூடியவர்களுடைய பார்வை தேவையில்லை என்ற முடிவிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அதே போல நகர்ப்புற ஏழைகளுக்கு கட்டப்படும் வீடுகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கப்படும் நிதியில் 90%, ஒன்றிய அரசினுடைய பங்கு 10% மட்டும். கிராமப்புறங்களில் கட்டப்படும் வீடுகளுக்கு ஒன்றிய அரசின் பங்கு 30% மட்டும். மீதம் தருவதெல்லாம் தமிழ்நாடு அரசு தான். இப்படி தமிழ்நாட்டின் நிதி மற்றும் தமிழர்களின் உழைப்பை பயன்படுத்தி கட்டப்படும் வீடுகளுக்கு பிரதம மந்திரியினுடைய பெயர் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் பரவாயில்லை, பிரதமருடைய பெயரை வைப்பதிலே நீங்கள் வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் நாங்கள் கேட்பது, ஏன் அதற்கான உரிய நிதியை தமிழ்நாட்டிற்கு தர மறுக்கிறீர்கள்? 75 லட்சம் கிராமப்புற ஏழை தாய்மார்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதி 975 கோடியை இன்னும் தர மறுக்கும் ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கை மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை சிதைப்பதுதான் உங்களுடைய நோக்கமா? தேசிய சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியத்திற்காக ஒன்றிய அரசு வழங்கும் தொகை 200 ரூபாய் மட்டும். நான் குறிப்பிட்டு சொல்வது, விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படுவது 300 ரூபாய் மட்டும். ஆனால் மக்கள் நலனை மருத்திலே கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு வழங்குவது 1200 ரூபாய். பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் குடிசைகளில் வாழும் ஏழை குடும்பங்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படும் திட்டங்களுக்கு நிதியை குறைத்துவிட்டு புரியாத மொழிகள் மட்டும் நீட்டி முழக்கி பேர் வைப்பதுதான் உங்களுக்கு வழக்கமா? நாடெங்கும் வாழும் மக்களுக்கு தூய்மையான குடிநீரை வழங்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டம் இன்று வறண்டு கிடக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய 3709 கோடி ரூபாய் இன்னும் நிதி வரவில்லை. ஏழை மக்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு அவர்களுக்கு தண்ணீருக்கு பதில் கண்ணீரை பரிசீலிப்பது முறையாக இருக்குமா? நாட்டு மக்களின் மக்கள் தொகையில் 6.1% தன்னகத்தை கொன்று நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து 10% வளர்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒன்றிய அரசிடமிருந்து வெறும் 4% நிதி உரிமை பெறுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு உகந்ததா என்ற கேள்விகளை நான் இந்த பேரவையிலே வைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கான விடையை ஒன்றிய அரசோ அல்லது அதை ஆளக்கூடிய கட்சியோ தராமல் போகலாம். ஆனால் நாட்டு மக்கள் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நியாயத்தோடு வழங்குவதற்கு காத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.